அனைவருக்கும் வணக்கம். நாளும் நாலு கற்போம் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த யூடியூப் சேனலோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் எங்கள் தாத்தா கிட்ட நேரடியாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் பிறந்த தலைமுறையினருக்கோ கூட அவங்களுக்குமே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சரியாக போய் சேரவே இல்லை. அது நான் ஒரு சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி சொல்ல முடியும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயில், அது சிவன் கோயிலை சுற்றி வரும்போது சுப்பிரமணியர் சன்னதி கிட்ட நான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பின்னால் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் பின்னால் திரும்பி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நான் சுப்பிரமணியர் சன்னதிங்கிறப்போ அது ஒரு கார்னரில் வரும். அப்போ என் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு என் கண்ணுக்கு தெரிவாங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு விஷ்ணு துர்கனுடைய சன்னதி தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சன்னதி, அந்த விஷ்ணு துர்க சன்னதி தெரியாது. இப்போ என்னாச்சுன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு சீக்கிரம் வாங்கடான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். விஷ்ணு துர்க சன்னதியில் ஒருத்தர் விளக்கேற்றிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில் வரும்போது அங்கே விளக்கேற்றினவர் கையில் எண்ணெய் இருந்தது. அதை அவர் அங்கே இருக்கிற தூண்டை துடைக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், மேலே மோட்டர்லேருந்து ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி கீழே ஊற்றிட்டு இருந்துச்சு. அதில் போய் கையை கழுவிக்கலான்னு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து போயிட்டுருக்கிறதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த வேற எங்களுக்கு தெரியாத ஒரு நபர் அந்த இடத்த சுற்றி பிரதட்சணம் வர்றப்ப சுற்றி வர்றவர் அங்கே முன்னால் தண்ணியில் கை கழுவ போகிறவராக பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, கோயிலுடைய தீர்த்தத்தை கையில் வாங்கி தன்னுடைய தலையில் அவர் தெளிச்சுக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இவர் நேராக சண்டிகேஸ்வரர் சன்னதியில் கும்பிட்டு துர்கா சன்னதியிலையும் கும்பிட்டு நேராக போய் அதே தண்ணியில் ஓவர் ஹெட் ஃப்ளோ வந்த தண்ணியில் கையில் தீர்த்தமாக பிடிச்சி அதை தலையில் தெளிச்சுக்கிட்டார். இந்த நேரத்தில் எங்கள் பின்னால் வந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட வந்தவங்க எல்லாருமே இந்த தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையாக என்ன ஆச்சுன்னா, அங்கே கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அந்த மோட்டரை ஆஃப் பண்ணிட்டார், ஓவர்ஃப்ளோ தண்ணிங்கிறதுனால. நல்ல வேலையாக அந்த கோயிலில் அந்த பழக்கம் அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சுது. இல்லையானா எப்பயுமே இனிமே அங்கேருந்து சன்னதியிலேருந்து வெளியில் வர்றவங்கெல்லாம் தலையில் தண்ணி தெளிச்சுட்டு போக ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்ல முடியும். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு விருந்தில் உட்காந்துருக்கோம். அப்போ பந்தி பரிமாறினவங்க என்ன பண்ணாங்க, 3 இட்லி வச்சாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றா 2 வெய்யி இல்லைன்னா 4 வெய்யி, ஒத்தப்படையில் 3 வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு என்னடா இப்படி ஒரு சாஸ்திரம்லாம் சொல்கிறாங்களே, நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதா இல்லையே அப்படின்னு யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 89-93 அந்த காலகட்டங்களில் என்னாச்சுன்னா, இட்லி எல்லாம் கடையில் பார்சல் வாங்க போனோம்னா 2-4 தான் வாங்கணும், 3 வாங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, 2 இட்லி 1.5 ரூபா, 4 இட்லி 3 ரூபா. இப்போ 3 இட்லின்னு போட்டாங்கன்னா 2.25 ரூபா தரணும். அந்த காலகட்டங்களில் 25 பைசா காயின் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்தது. அதனால் யாரும் அந்த சில்லறை இல்லைன்னா சாக்லேட் கொடுத்தாலும் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. இப்போல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சு, சாக்லேட் கொடுக்கறது, சுவிங்கம் கொடுக்கறதுலாம் ரொம்ப சகஜமாகிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் சண்டைக்கே போவாங்க சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா. ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் அந்த சாக்லேட் கொடுக்குற பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போ என்னாச்சு, 3 இட்லின்னு கேட்டாங்கன்னா அவர் 3 ரூபா தருவார், 3/4 ரூபா தரணும், கையில் காசு இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, 50 காசெல்லாம் அப்போ இருந்தது, தட்டுப்பாடு கிடையாது. அதனால் 1, 2, 4ன்னு வாங்குங்க, ஒத்தப்படையில் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த சம்பவத்துக்கும் இப்போ நடந்த ஒரு 30 வருஷ கேப்பில் எப்படி இது ஆயிடுச்சுன்னா, ஒரு பந்தி பரிமாறுறப்ப கூட ஒத்தப்படையில் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை
இந்த மாதிரி நம்ம ஏன்னே தெரியாத விஷயங்கள் நம்ம பின்பற்றிட்டு வர்றது எல்லாம் சரியா என்ன காரணத்தினால இது மாதிரி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு மெயினாக. அதே மாதிரி தினப்படி பஞ்சாங்கம் படிக்கிறது, சில விஷயங்கள்லாம் வீட்லேயே நம்ம தினம் விளக்கேற்றுவோம், அப்போ சிலது செய்வோம். அது மாதிரி நம்மளுடைய வழிபாடுங்கிறது நம்ம வீட்டில் தினமும்னா காலையில் சாயங்காலம் 2 நேரமுமோ அல்லது குளிச்சுட்டு முடிச்சு வந்த உடனேவோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிழமையிலையோ திதியிலையோ நட்சத்திரத்திலையோ அல்லது ஏதோ ஒரு சிறப்பு நாட்கள்லையோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம வழிபாடுகளும் நிறைய பழக்க வழக்கங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நமக்கு ஏதாவது சாஸ்திர சம்பந்தம் உண்டா? இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒத்தப்படையில் இட்லி வைக்கக்கூடாது, ஓவர் ஹெட் ஃப்ளோ தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிறது, அந்த மாதிரியான சம்பவங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் ஏதாவது தெரியணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லுவோம். வணக்கம்.